வெல்கம் டு முப்படைட் ட்ரைனிங் அகாடமி பேரூர். டுடே நம்ம எஸ்எஸ்சி ஜிடிக்காக பாலிட்டியில் ஒரு 30 கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஷின், வேர் ஆர் த எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ் இன் த கான்ஸ்டியூஷன் வாஸ் பாரோவ்டு? ஓகேவா, அதாவது எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ் இந்தியாவின் அவசர கால நிலைன்னு சொல்கிறது. ஓகே, நமக்கு இந்த மாதிரி வார் டைம் நடக்கும்போதோ ஏதாவது ப்ராப்ளம் நடக்கும்போது எமர்ஜென்சி வந்து டிக்ளேர் பண்ணுவாங்க. இப்போ இந்த எமர்ஜென்சி வந்து நம்ம எங்கேருந்து பாரோ பண்ணோம்? கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அதே கொடுத்துருக்காங்க. அப்போ ஆக்ட் இந்த சட்டத்தின் அடிப்படையில் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935. இண்டிபெண்டன்ஸுக்கு முன்னாடி இந்தியா சார்பாக நம்ம பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்ல நிறைய சட்டத்திட்டங்கள்லாம் ஏற்றிருப்பாங்க. அப்போ அதுல ஒன் ஆஃப் த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாங்கிற ஆக்ட் இருந்துதான் நம்மளோட எமர்ஜென்சி ப்ரொவிஷன் எடுத்துக்கிறாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட், who was the president of constituent assembly? ஃபர்ஸ்ட் இந்த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி என்ன தெரிஞ்சுக்கணும். இந்தியாவுக்கு கான்ஸ்டியூஷன் எழுதுவதற்காக ஒரு கமிட்டியை ஃபார்ம் பண்ணி, கமிட்டி நம்ம சொல்றது ஒரு கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி குரூப் ஆஃப் மெம்பர்ஸ். இப்போ இவங்கெல்லாம் சேர்ந்து தான் என்ன செஞ்சிருக்கிறாங்க, நம்மளோட இந்தியாவோட கான்ஸ்டியூஷனை ஒரு கரெக்டான ஒரு சேஃப்ல எல்லாரும் சேர்ந்து எழுதியிருக்கிறாங்க. அப்போ இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி குரூப் ஆஃப் மெம்பர்ஸ் தான் கிட்டத்தட்ட 389 மெம்பர்ஸ் இருக்கிறாங்க. அப்போ ஒரு கிளாஸ்ல இருக்கும்போது ஒரு லீடர் இருக்கிற மாதிரி ஒரு அசம்பிளி ஒரு கமிட்டி இருக்கும்போது அதுக்கு பிரசிடென்ட் வேணும்ல. அப்போ ஹூ வாஸ் த பிரசிடென்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அசம்பிளி பார்த்துக்கிட்டீங்கன்னா ஆப்ஷன் ஏ இருக்கு, டாக்டர் ராஜேந்திர பிரசாத். நமக்கு ஜென்ரலா தெரியும் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் தான் யாரு, இந்தியாவோட ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. அவர் தான் இந்தியாவோட கான்ஸ்டியூஷன் அசம்பிளிக்கும் பிரசிடென்டா இருந்திருக்காரு. நெக்ஸ்ட், when India became a full sovereign democratic republic, இதை பத்தி கமா வரும். எப்போ வந்து இந்தியா வந்து ஃபுல்லி சாவரின் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் ஆக மாறினது? சாவரின்னா இறையாண்மை, இந்தியா வந்து எந்த கண்ட்ரிக்கு அடிமையாக இல்லை, அதை சொல்றது சாவரின். டெமோக்ராட்டிக்னா இந்தியா வந்து மக்களாட்சியே ஃபாலோ பண்ணுது, அதுதான் டெமோக்ராட்டிக். இப்போ ரிபப்ளிக்னா இந்தியாவில் அதாவது வாரிசு அடிப்படையில தலைவர்கள் இல்லை. எக்ஸாம்பிள் குடியரசுத் தலைவர், அவரோட சன் வந்து அடுத்து குடியரசுத் தலைவர் ஆக முடியாது, பிரசிடென்ட் ஆக முடியாது, அடுத்து எலெக்ஷன் வச்சு தேர்ந்தெடுப்பாங்க. ஆனா நமக்கு யூகேல வேற கண்ட்ரியில பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது, வாரிசு அடிப்படையில் தலைவர்கள் இருப்பாங்க. அப்போ இந்தியா வந்து எப்போ ஃபுல்லா சாவரின் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் ஆனது அப்படி பார்த்துக்கிட்டீங்கன்னா இந்தியாவோட கான்ஸ்டியூஷன் ஃபுல்லி இம்ப்ளிமெண்ட் ஆன டேட் தான் என்னது, இந்தியா வந்து ஃபுல்லா சாவரின் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் ஆனது. அப்போ இந்தியாவோட கான்ஸ்டியூஷன் ஃபுல்லா இம்ப்ளிமெண்ட் ஆனது ஜனவரி 26, 1950. நம்ம இதைதான் நம்ம என்னவா செலிப்ரேட் பண்றோம், இதைதான் நம்ம என்னவா செலிப்ரேட் பண்றோம்னா இந்தியாவோட ரிபப்ளிக் டேவா கொண்டாடுறோம். அதனால கான்ஸ்டியூஷன் இம்ப்ளிமெண்ட் ஆன டேட். ஓகே, நெக்ஸ்ட் அப்போ கொஸ்டின் 3க்கு ஆப்ஷன் பி. Next, question 4. How many times preamble of constitution was amended? Next, preamble நமக்கு என்ன தெரிஞ்சுக்கணும். preambleனா எப்படி நம்ம ஒரு பெரிய புக், ஸ்டோரி புக்கோ ஏதோ நாவல் புக்கோ படிக்கிறதுக்கு முன்னாடி சின்ன அதாவது ஒரு ஃப்ரண்ட் பேஜ்லயே முகப்புரைன்னு இருக்கும், இல்லாட்டி அந்த இதுக்கு தான் என்னது அப்படின்னா நம்மளோட இந்தியாவோட கான்ஸ்டியூஷன் ஒரு பெரிய புக், அந்த புக்கோட சிம்பிள் இன்ட்ரோடக்ஷன் தான் என்னது preamble, தமிழ்ல முகப்புரை அப்படிங்கிறாங்க. அப்போ இது அந்த இந்தியாவோட முகப்புரையை, கான்ஸ்டியூஷனோட முகப்புரையை எத்தனை தடவை அமெண்ட் பண்ணிருக்காங்க, அமெண்ட்னா எத்தனை தடவை சேஞ்ச் பண்ணிருக்கிறாங்க? அப்போ ஒரே ஒரு தடவை தான் சேஞ்ச் பண்ணிருக்கிறாங்க. அது என்ன அமெண்ட்மெண்ட்னா 42வது சட்ட திருத்தம், 42nd CAA சட்ட திருத்தத்தின் அடிப்படையில பிரியாம்பிள ஒன் டைம் அமெண்ட் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட், 5th கொஸ்டின். ஆர்டிகல் 1 ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் டிக்ளேர்ஸ் தட் இந்தியா மீன்ஸ் இந்தியா. ஓகேவா, அப்போ இந்தியா வந்து இந்தியா அப்படிங்கிற மாதிரி டிக்ளேர் பண்ணிருக்காங்க. இது ஆர்டிகல் 1ல வேற என்ன சொல்றாங்கன்னா யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ், இந்தியா வந்து பல மாநிலங்களை சேர்ந்ததுதான் ஒரு இந்தியாவாக மாறுகிறது, அதுதான் இங்க சொல்லிருக்காங்க ஆர்டிகல் 1ல. நெக்ஸ்ட் 6th கொஸ்டின். 6th கொஸ்டின்ல in which article India is also called India? ஓகே, இது சின்ன கரெக்ஷன். India is also called India இல்ல, பாரத், BARTH. இந்தியா வந்து எந்த ஆர்டிகல்ல பாரத் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, ஜென்ரலா நம்ம நாடு என்ன சொல்லுவோம், பாரத நாடு அப்படின்னு சொல்றோம்ல, அதுக்கு நம்ம கான்ஸ்டியூஷன்லயும் மென்ஷன் பண்ணிருக்காங்க. அப்போ எந்த ஆர்டிகல்ல நமக்கு இந்தியா வந்து பாரத் அப்படின்னு சொல்லிருக்காங்கன்னா ஆர்டிகல் 1. இப்ப பார்த்திருந்தோம்ல யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ், அதே நேரத்துல பாரத் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணிருக்காங்க. அப்போ ஆர்டிகல் 1. 6th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட், when did Indian constitution came into force? நம்ம இப்பதான் பார்த்தோம் எப்போ இந்தியாவோட கான்ஸ்டியூஷன் இம்ப்ளிமெண்ட் ஆனது. came into force, கம் கிடையாது, came into force, எப்போ நம்ம நடைமுறைக்கு வந்தது. அப்போ நம்ம எப்போ நடைமுறைக்கு வந்ததோ அந்த டேட்டை நம்ம என்ன கொண்டாடுறோம், குடியரசு தினம், ரிபப்ளிக் டேவா கொண்டாடுறோம். அப்போ ஜனவரி 26, 1950 தான் என்னது நம்ம ரிபப்ளிக் டே கொண்டாடுறோம். அதான் நமக்கு வந்து கான்ஸ்டியூஷன் came to force. அப்போ நெக்ஸ்ட் இந்த நவம்பர் 26, 1949 இருக்கு பாருங்க, இதான் வந்து நம்மளோட கான்ஸ்டியூஷனை அடாப்ட் பண்ண டேட்.
கான்ஸ்டியூஷனை நம்ம எப்போ அடாப்ட் பண்ணோம் அந்த டேட் தான் என்னது November 26, 1949. அப்போ இந்த டே என்னன்னு கொண்டாடுறோம்னா நேஷனல் லா டே இல்லாட்டி நேஷனல் கான்ஸ்டியூஷன் டே அந்த மாதிரி கொண்டாடுறோம், சட்ட தினமாக கொண்டாடுறோம். நெக்ஸ்ட் 8th question. At the time of creation of Indian Constitution, who was the constitutional advisor? Okay, முக்கியமான வேர்டு advisor of the Constituent Assembly. நம்ம இப்பதான் பார்த்திருந்தோம் இந்தியாவோட கான்ஸ்டியூஷன் எழுதுவதற்காக அமைக்கப்பட்ட கமிட்டி தான் இது கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி. அப்ப இந்த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளிக்கு ஒரு அட்வைசரா இருந்தது யாரு அந்த டைம் கிரியேட் பண்ணும்போது யார் இருந்தாங்கன்னா BN ராவ். இது முக்கியமான கொஸ்டின். இப்போ BN ராவ் தான் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளிக்கு ஒரு அட்வைஸா இருந்தார். என்ன மாதிரி ஏதாவது டவுட்டா இருக்கும்போது அதுக்காக கான்ஸ்டியூண்ட் அட்வைசர் இருந்திருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் அப்போ 8th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் ஏ. 9th கொஸ்டின், வாட் கைண்ட் ஆஃப் கண்ட்ரி இந்தியா இஸ்? அப்போ இந்தியா வந்து என்ன டைப் ஆஃப் கண்ட்ரி, என்ன கைண்ட் ஆஃப் கண்ட்ரி கேட்கிறாங்க. அப்போ இது வந்து நம்ம மல்டி டைமென்ஷன் யோசிக்கலாம். நமக்கு ஆப்ஷன் என்ன இருக்காங்களோ அது அப்படிதான் போடும். மொனார்கி அப்படிங்கிறப்போ மொனார்கினா ஒரு மன்னராட்சி சொல்றோம்ல, அதான் இங்க. டிக்டேட்டர்ஷிப்னா சர்வாதிகார ஆட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்தியா வந்து மன்னராட்சியும் இல்லை சர்வாதிகார ஆட்சி இல்லை. ஆப்ஷன் டி இருக்கு பாருங்க, ஓலிகிராஃபி அப்படின்னா என்னன்னா ஒரு குரூப் ஆஃப் மெம்பர்ஸ் இருந்து தான் ரூல் பண்றாங்க. அப்ப அதுவும் இந்தியாவில் கிடையாது. அப்ப இந்தியாவில் என்னது மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் மூலமா தான் இந்தியாவில் எல்லாருமே ரூல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ இந்தியா வந்து என்ன கட்சி, ஒரு மக்களாட்சி கண்ட்ரி, அதான் என்ன சொல்றாங்க டெமோக்ரஸி கண்ட்ரி. நெக்ஸ்ட் 9th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் பி. 10th, in India the concept of single citizenship has been adopted from. okay, single citizenship na ஒற்றை குடியுரிமை. என்ன குடியுரிமையில என்ன ஒற்றை இரட்டை, அதாவது அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா யூஎஸ்ல நீங்க எப்படி நம்ம இந்தியாவில் ஒவ்வொரு ஸ்டேட் இருக்குது அதே மாதிரி அமெரிக்காவிலையும் ஒவ்வொரு மாகாணங்கள் ப்ராவின்ஸா இருக்கும். இப்போ ஒவ்வொரு எப்படி யூஎஸ்ஏக்குன்னு ஜென்ரலா ஒரு சிட்டிசன்ஷிப் இருக்கும், அதே நேரத்துல ஒவ்வொரு ப்ராவின்ஸுக்கும் தனித்தனியா சிட்டிசன்ஷிப் இருக்கும். ஓகேவா, எக்ஸாம்பிள் நியூயார்க்ல இருந்து ஒருத்தர் வந்து கலிபோர்னியா போகணும்னா அங்க இருக்கிற வேற சிட்டிசன்ஷிப் இருக்கும். எக்ஸாம்பிள் ஒரு விசா தான் வாங்குற மாதிரி ப்ரொசீஜர் இருக்கும். அதனால அமெரிக்காவில் ஒரு சில கண்ட்ரியில டபுள் சிட்டிசன்ஷிப் இருக்கும். ஆனா நமக்கு என்னதான் சிங்கிள் சிட்டிசன்ஷிப். இங்க என்ன கொஸ்டின் இருக்காங்கன்னா இந்தியா வந்து சிங்கிள் சிட்டிசன் தான் ஃபாலோ பண்றாங்க. ஆனா அதை வந்து நம்ம எங்க இருந்து அடாப்ட் பண்ணோம், எந்த கண்ட்ரில இருந்து அடாப்ட் பண்ணோம்னா இங்கிலாந்து. ஓகே, நம்மளோட கான்ஸ்டியூஷன்ல ஒரு சில ப்ரொவிஷன்ஸ் எங்க இருந்து நம்ம பாரோ பண்ணிருப்போம், இங்கிலாந்து இல்லைன்னா UK கூட சொல்லுவாங்க, யுனைடெட் கிங்டம். 10th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட், which part of constitution deals with provision of citizenship? நம்ம இந்தியாவோட கான்ஸ்டியூஷன் புக்கை ஒரு பார்ட்ஸ் பகுதிகளாகவும் ஷெட்யூல் அட்டவணைகளாகவும் பிரிச்சிருக்காங்க. அப்போ டோட்டலா இப்போதைக்கு பாத்தீங்கன்னா 25 பார்ட்ஸ் இருக்குது. இப்போ 25 பார்ட்ஸையும் நம்ம ஓரளவுக்கு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்போ சிட்டிசன்ஷிப் குடியுரிமை பத்தி மென்ஷன் பண்ற பார்ட் வந்து எத்தனாவது பகுதியாக இருக்கிறது? அப்போ 2வது பகுதி, பார்ட் 2. இந்த பார்ட்டை வந்து எப்பவுமே நம்ம நம்பர் தான் மென்ஷன் பண்ணாது, ரோமன் லெட்டர்ஸ் தான் நம்ம மென்ஷன் பண்ணிக்கிறோம். அப்போ சிட்டிசன்ஷிப் எத்தனாவது பார்ட்? 2வது பார்ட். அப்போ 3வது பார்ட் என்ன? ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், நம்ம அடிப்படை உரிமைகள் சொல்றோமா, அதான் 3வது பார்ட். அப்போ 4வது பார்ட்டாக DPSP, டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. அப்போ 4A என்னதுன்னா ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், அடிப்படை கடமைகள். அப்போ கான்ஸ்டியூஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம கொஸ்டின்ஸ் அதிகமாக கேட்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால விச் பார்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன், அப்போ பார்ட்ஸை வந்து நம்ம கம்பல்சரி நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ பார்ட் 2 என்னது சிட்டிசன்ஷிப், பார்ட் 3 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், பார்ட் 4 DPSP, பார்ட் 4A வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். இப்போ 11th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் 12th கொஸ்டின், in Indian constitution had been taken the plan of Indian federation from whose constitution? ஃபெடரேஷன் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஃபெடரேஷன் என்னது? கூட்டாட்சி, அதாவது 2-3 கவர்மெண்ட் சேர்ந்து ஒரு இந்தியா ஒரு கண்ட்ரியே ரூல் பண்றது கூட்டாட்சி. நம்ம தமிழ் சொல்றது கூட்டாட்சி, ஃபெடரேஷன். அப்போ இந்தியாவுடைய கூட்டாட்சி ஃபெடரேஷன் செட்டப்பை எந்த கண்ட்ரியில இருந்து காப்பி பண்ணாங்க? அப்போ உலக கண்ட்ரிகள்லயே ஃபெடரேஷனுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் கண்ட்ரி நம்ம USA தான் எப்பவுமே சொல்லுவோம். ஃபெடரேஷன் பியூர் ஃபெடரல் கண்ட்ரியா இருக்குதுன்னா நமக்கு USA தான். ஆனா நம்ம USAவோட ஃபெடரேஷன் மாடல் நம்ம ஃபாலோ பண்ணுது. நம்ம எந்த கண்ட்ரியோட ஃபெடரேஷன் மாடல் ஃபாலோ பண்றோம்னா கனடா. ஓகே, ஆப்ஷன் சி தான். 12th ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட், who is believed creator of constitution? பாருங்க கரெக்டா படிச்சுக்கணும். நம்ம who is believed, யாரை வந்து நம்ம கான்ஸ்டியூஷனை கிரியேட் பண்ணான்னு சொல்லிட்டு நம்ம நம்பிட்டு இருக்கிறோம். ஓகேவா, ஆனா ஒரிஜினலா நம்ம கான்ஸ்டியூஷனை எழுதுறது பாத்துக்கிட்டீங்கன்னா என்னதுதான், யார் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி தான் இருக்கும். அப்போ அம்பேத்கர் என்ன பண்ணாருன்னா அதை ஒரு டிராஃப்ட் வடிவில் தான் கொண்டு வந்தார். அதை எல்லாருக்கும் தெரியற மாதிரி ஒரு டிராஃப்டா கொண்டு வந்தாரு யாரு? அம்பேத்கர். ஆனா நம்ம அதிகமா என்ன பிலீவ் பண்ணிருக்கிறோம்? கிரியேட்டர் ஆஃப் கான்ஸ்டியூஷன், அப்போ டாக்டர் BR அம்பேத்கர். நெக்ஸ்ட், which country has largest constitution in the world? சிம்பிளா கான்செப்ட்ல யோசிச்சாலே போதும்.
வேர்ல்டு கண்ட்ரிஸ்லயே அதிக பாப்புலேஷன் இருக்கிற ஃபர்ஸ்ட் கண்ட்ரி என்னன்னா சைனா. அப்ப சைனா வந்து நமக்கு ஆப்ஷன் இருக்குதானா? ஆப்ஷன் இருக்கு. இப்போ எந்த கண்ட்ரி அடுத்த ஆப்ஷன் இருக்கிறாங்கன்னா, அடுத்த செகண்ட் பொசிஷன்ல வேர்ல்டு பாப்புலேஷன் செகண்ட் பொசிஷன்ல யாரும் இருக்கிறாங்க? இந்தியா தான் இருக்கிறாங்க. அப்போ இந்தியா பாப்புலேஷன் தான் என்னது? இந்தியாவோட கான்ஸ்டியூஷன் இது பெரிய கான்ஸ்டியூஷன், வேர்ல்ட் லார்ஜஸ்ட் கான்ஸ்டியூஷன். ஓகே, அப்போ விச் கண்ட்ரி ஹேஸ் லார்ஜஸ்ட் கான்ஸ்டியூஷன் இன் த வேர்ல்ட்னா இந்தியா தான். ஓகே, நம்மளோட கான்ஸ்டியூஷன் தான் என்ன ஆர்டிகல் கிட்டத்தட்ட ஆஸ் ஆஃப் நவ் இன்னைய டேட்டுக்கு கிட்டத்தட்ட 447 ஆர்டிகல்ஸ் வரைக்கும் இருக்குது. ஆனால் யூஎஸ்ஏ கான்ஸ்டியூஷன் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 7 ஆர்டிகல்ஸ், ஆஸ்திரேலியா கான்ஸ்டியூஷன் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 147 ஆர்டிகல்ஸோட முடிஞ்சிடும். ஆனால் இந்தியாவில் கிட்டத்தட்ட 447 ஆர்டிகல்ஸ் வரைக்கும் இருக்குது. அப்போ 14th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் சி, இந்தியன் கான்ஸ்டியூஷன் தான் உலகத்திலே பெரிய கான்ஸ்டியூஷன். ஓகேவா? அடுத்து ஹவு மெனி ஐட்டம்ஸ் ஆர் இன் த யூனியன் லிஸ்ட். இப்போ யூனியன் லிஸ்ட் நமக்கு என்ன தெரியும்? இப்போ ஜென்ரலா நம்ம என்ன சொல்லுவோம்? மத்திய அரசாங்கம், மாநில அரசாங்கம். அதே மாதிரி யூனியன் கவர்மெண்ட்னா மத்திய அரசாங்கம், பாலிட்டி வேர்டு கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும், படிச்சுக்கணும் அதை. இப்போ யூனியன் லிஸ்ட்னா அதாவது யூனியன் கவர்மெண்ட்னா மத்திய அரசாங்கம், அப்போ ஸ்டேட் கவர்மெண்ட்னா மாநில அரசாங்கம். அப்போ இங்க யூனியன் லிஸ்ட் என்ன போட்டிருக்காங்கன்னா மத்திய அரசாங்கத்தின் கீழ் வரக்கூடிய ஒரு சில ஐட்டம்ஸ் என்னதான், அது எத்தனை ஐட்டம்ஸ் இருக்குது அதான் கேட்டிருக்காங்க. அப்போ ஹவு மெனி ஐட்டம்ஸ் ஆர் இன் த யூனியன் லிஸ்ட்? ஆப்ஷன் பி இருக்கு பாருங்க, 97. ஓகே, இது ஒரு சின்ன கொஸ்டின் கரெக்ஷன். எங்க என்னன்னா இனிஷியலி அதாவது ஒரிஜினல் கான்ஸ்டியூஷன் எத்தனை ஐட்டம்ஸ் வந்து யூனியன் லிஸ்ட்ல ஒரிஜினல் கான்ஸ்டியூஷன் தான் எவ்வளவு இருக்குது? 97 இருக்குது. ஓகேவா? ஒரிஜினல் கான்ஸ்டியூஷன்ல ஒரிஜினல் கான்ஸ்டியூஷன் ஏற்றும் போது யூனியன் லிஸ்ட்ல 97 ஐட்டம்ஸ் இருந்தது. ஓகே, நெக்ஸ்ட் ஆர்டிகல் 60, சாரி கொஸ்டின் 16. Under which article of the constitution fundamental rights of the members of armed forces can be ஸ்பெசிபிக்கலி ரிஸ்ட்ரிக்டட். ரிஸ்ட்ரிக்டட்னா அவங்களுக்கு ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது, ஒரு சில தடைகள் இருக்கும். எதுக்காக? ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வந்து அவங்க வந்து அவங்களுக்கு யூஸ் பண்றது. இப்போ எக்ஸாம்பிள் ஆஸ் சிட்டிசன் நமக்கு என்ன ரைட் டு ஸ்பீச், ரைட் டு லைஃப், ரைட் அகைன்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன், இந்த மாதிரி நிறைய அடிப்படை உரிமைகள் இருக்குது. ஆனா இது எல்லாமே யாருக்கு எல்லாமே ஃபுல்லா கிடைக்காது அப்படி பாத்தீங்கன்னா ஆர்ம்டு ஃபோர்ஸஸ், அவங்களுக்கு எல்லாமே ஃபுல் ஃபண்டமெண்டல் ரைட்ஸும் கிடைச்சது. ஆர்ம்டு ஃபோர்ஸ் யாரு? ஆர்மியில் இருக்கிறவங்க, நேவியில் இருக்கிறவங்க, போலீஸ் கூட எங்க வர வாய்ப்பு, பேராமிலிட்டரி ஃபோர்ஸ் எல்லாருமே இது வராங்க. அப்போ கீழே எந்த ஆர்டிக்கல்ல ஆர்ம்டு ஃபோர்ஸஸ்க்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிருக்காங்கன்னா ஆர்டிகல் 33. நமக்கு ஆர்டிகல் 1 நமக்கு தெரியும், இப்பதான் பார்த்தா யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ். நம்ம ஆர்டிகல் 27 கிடையாது, ஆர்டிகல் 17 கிடையாது, ஆர்டிகல் 33 தான் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ்க்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிருக்காங்க. ஆனால் சிட்டிசன்ஷிப்புக்கு ரெஸ்ட்ரிக்ட் கிடையாது, எமர்ஜென்சி டைம்ல மட்டும் சஸ்பெண்ட் ஆகும். நெக்ஸ்ட் 17. By which amendment were fundamental duties were added? நம்ம இப்பதான் பார்த்தோம் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வந்து எத்தனாவது பகுதியாக கான்ஸ்டியூஷன் இருக்குது? பகுதி 4A பார்ட் 4A இருக்குது இதுல கான்ஸ்டியூஷன்ல. அப்போ இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை வந்து இப்போ ஏ அந்த மாதிரி வந்திருந்தாலே, ஒரு பகுதியோட பக்கத்துல ஏ இல்லாட்டி ஒரு ஆர்டிக்கல் பக்கத்துல ஏ அந்த மாதிரி வந்திருந்தாலே அது என்னதான் செஞ்சிருப்பாங்க? ஒரு அமெண்ட்மெண்ட் மூலமா தான் ஆட் பண்ணிருப்பாங்க. அப்போ அமெண்ட்மெண்ட் மூலமா ஆட் பண்ற போது இது எந்த அமெண்ட்மெண்ட்ல ஆட் பண்றாங்க அப்படின்னு பாக்குறப்போ 42வது அமெண்ட்மெண்ட். ஓகேவா? 42வது சட்ட திருத்தத்தின்படி தான் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை ஆட் பண்ணாங்க கான்ஸ்டியூஷன்ல. இதே 42வது அமெண்ட்மெண்ட் எங்கேயும் பார்த்திருப்போம், பிரியாம்பிளையும் பார்த்திருப்போம். ஒரே ஒரு அமெண்ட்மெண்ட் ஆட் பண்ணோம். 42 வந்து நம்ம நிறைய இடத்துல பார்ப்போம். ஏன்னா வந்து அதுதான் வந்து கிட்டத்தட்ட ஹோல் கான்ஸ்டியூஷன் நிறைய தடவை சேஞ்ச் பண்ணுது. அதனால என்ன சொல்றாங்கன்னா மினி கான்ஸ்டியூஷனே சொல்றாங்க. பாருங்க, 42வது சட்ட திருத்தத்தை என்ன சொல்றாங்க? மினி கான்ஸ்டியூஷன், ஒரு சின்ன அரசியலமைப்பு அந்த அளவுக்கு சொல்றாங்க. ஏன்னா அவ்வளவு சட்ட திருத்தங்களை மாத்திருக்குது நிறைய ப்ரொவிஷன்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் இப்போ 17th கொஸ்டினுக்கு ஃபண்டமெண்டல் அடிப்படை கடமைகள், ஒரு சிட்டிசனா இருக்கிற அடிப்படை கடமைகள் எந்த அமெண்ட்மெண்ட் மூலமா ஆட் பண்ணாங்க? 42வது அமெண்ட்மெண்ட். நெக்ஸ்ட் ஹவு மெனி ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் ஆர் கரண்ட்லி மென்ஷன்ட் இன் த இந்தியன் கான்ஸ்டியூஷன்? ஓகேவா? கரண்ட்லி இதுவும் கீவர்ட். பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ட்விஸ்டடா மேபி கேட்கலாம். அப்போ கரண்ட்லி இன்னே டேட்ல ஆஸ் ஆஃப் நவ் டுடே இந்தியா கான்ஸ்டியூஷன்ல எத்தனை ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் இருக்குன்னு பார்த்தோம். இப்பதான் பார்த்தோம் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் எத்தனை பகுதி பார்த்தோம், எந்த அமெண்ட்மெண்ட் ஆட் பண்ணாங்க பார்த்துட்டோம். இப்போ எத்தனை அடிப்படை கடமைகள் நமக்கு இருக்குது இன்னே டேட்ல அப்படி பார்த்தீங்கன்னா 11 அடிப்படை கடமைகள் இருக்குது. அப்போ அடிப்படை கடமை என்னது? நம்ம நினைக்கிற மாதிரி ஓட்டு போடுறதுலாம் அடிப்படை கடமைகள் கிடையாது. பப்ளிக் ப்ராப்பர்ட்டியை பாதுகாக்கிறது, நம்மளோட குழந்தைகளை 6 வயது முதல் 14 வயது இருக்க குழந்தைகளை கல்வி கற்பதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிறது, இதெல்லாம் வந்து என்னது? ஒரு அடிப்படை கடமைகளாக இருக்கிறது. அப்போ மொத்தமா 11 ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் இருக்குது. அப்போ ஒரிஜினலா எவ்வளவு இருந்தது? 42வது சட்ட திருத்தத்தின்படி வெறும் 10 தான் இருந்தது.
+1 வந்து 86வது சட்டத்தின்படி தான் ஆட் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட் 19. Which article of the Indian Constitution abolishes untouchability? ஓகேவா? அப்போ untouchability-ய என்ன ஆர்டிகல் அபாலிஷ் பண்ணுது? ஓகே, untouchability என்னது? நம்ம ஸ்கூல்ல படிச்சிருப்போம் புக்ல. தீண்டாமை ஃப்ரண்ட் பேஜ்ல இருக்கும். தீண்டாமை ஒரு பாவம், தீண்டாமை ஒரு பெருங்குற்றம் இருக்கும்ல. அப்போ untouchability என்னது? தீண்டாமை. அப்போ தீண்டாமை வந்து கான்ஸ்டிடியூஷன்ல அபாலிஷ், அதை வந்து இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது என்ன ஆர்டிகல்ல சொல்லியிருக்கிறாங்க? ஆர்டிகல் 17. ஓகே, பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம பகுதிகள், ஓகேவா, பார்ட்ஸ் படிக்கணும், அப்புறம் ஷெட்யூல்ஸ் படிச்சுக்கணும், அடுத்து ஆர்டிகல்ஸ். இது நம்ம மெயினா இதை தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். அதுக்கு ஒரு சில சட்டத்திட்டங்கள் வந்தா அதை பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் என்னது எக்ஸ்ட்ரா அமெண்ட்மெண்ட். இது 3 முக்கியமானது, அதை நம்ம பார்த்துக்கணும். நெக்ஸ்ட், the right to vote is related to which category of rights? பாருங்க, ரைட் டு vote, ஓட்டு போடுவதற்கான உரிமை வந்து இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல எந்த கேட்டகரி ஆஃப் ரைட்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல வந்து நம்மளோட அடிப்படை உரிமைகளாக ரைட் டு vote இடம்பெறவே இல்லை. ஆப்ஷன் பி வந்து கண்டிப்பா எலிமினேட் ஆயிரும். அப்போ என்னன்னா லீகல் ரைட்ஸ். ஓகேவா, இது என்ன சொல்றாங்கன்னா சட்டப்பூர்வமான ஒரு அதிகாரம், ஒரு ரைட் தான் என்னது? ரைட் டு vote. ஓகே, என்ன ரைட்? என்ன சட்டத்துக்குன்னா ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்ட், மக்கள் பிரதிநிதித்துவம் சட்டம் சொல்லுவாங்க. அந்த சட்டத்தின் கீழே தான் நமக்கு ரைட் டு vote வந்து ஒரு அதிகாரமா, ஒரு பவரா, ரைட்ஸா கொடுத்துருக்காங்க, தவிர அடிப்படை உரிமைகளா நமக்கு கொடுக்கவே இல்லை. அப்போ 20th கொஸ்டினுக்கு என்னதுதான்? சட்ட உரிமையா தான் ரைட் டு vote இருக்குது. ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். நெக்ஸ்ட், பார்ட் 4 ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் டீல்ஸ் வித், ஓகேவா, பகுதி 4 எதை டீல் பண்றது? ஓகேவா, இப்ப பாருங்க, இந்த 4 நான் இப்பதான் சொன்னேன், கொஸ்டின் வேற இருக்குது. 4 இந்த மாதிரி மென்ஷன் பண்ணவே கூடாது. ஓகேவா, ரோமன் லெட்டர் தான் நம்ம எப்பவுமே நம்ம பகுதிகளை படிக்கணும். அப்ப 4க்கு என்ன ரோமன் லெட்டரோ அதான் நம்ம போடணும். பார்ட் 4 ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் டீல்ஸ் வித். பார்ட் 3 என்னது? ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். அப்போ இது பார்ட் 3, இது கிடையாது. எமர்ஜென்சி ப்ரொவிஷன் தான் 18 கிட்ட தான் வரும், அதுவும் கிடையாது. அப்போ டிபிஎஸ்பி. சிட்டிசன்ஷிப் தான் பார்த்தோம், பார்ட் 2. சிட்டிசன்ஷிப் என்னது? பார்ட் 2. அப்போ டிபிஎஸ்பி தான் என்னது? டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. அதான் என்னது? ஒரு கவர்மெண்ட்டுக்கு ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறதா என்னது? டிபிஎஸ்பி. அது எத்தனாவது பகுதியாக இருக்கிறதுனா பகுதி 4ஆக இருக்குது. பாருங்க, பகுதி ரிலேட்டடா மட்டுமே இந்த 30 கொஸ்டின் 2 கொஸ்டின் வந்துருக்கு. அப்போ பகுதிகள் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சுக்கோங்க, அந்த அளவுக்கு நம்ம பகுதிகளை கண்டிப்பா நம்ம படிச்சுதான் ஆகும். ஓகேவா, நெக்ஸ்ட் அப்போ 21க்கு ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் 22, which can be amended by special majority. ஓகேவா, அப்போ ஸ்பெஷல் மெஜாரிட்டினா இந்தியாவோட கான்ஸ்டிடியூஷன் பார்லிமெண்ட்ல ஒரு சில சட்டத்திட்டங்களை இயற்றும் போதோ, ஒரு சில அமெண்ட்மெண்ட் கிரியேட் பண்ணும் போதோ என்ன செஞ்சு ஆகணும்னா கண்டிப்பா அதாவது எம்பிஸ்களிடையே ஓட்டிங் எடுத்து ஆகணும். அதுதான் என்ன சொல்றோம்? மெஜாரிட்டி, பெரும்பான்மை அப்படி சொல்றோம்ல, அதான் மெஜாரிட்டி. அப்போ இங்க ஸ்பெஷல் மெஜாரிட்டினா அதிகமான எம்பிகளோட ஆதரவு வேணும், அறுதி பெரும்பான்மை சொல்றோம்ல, அது வேணும். அப்போ அந்த எந்த ப்ரொவிஷனா அமெண்ட்மெண்ட் சேஞ்ச் பண்றதுக்கு, அமெண்ட்னா சேஞ்ச் பண்றதுக்கு ஸ்பெஷல் மெஜாரிட்டி வேணும் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா ஆப்ஷன் ஏ இருக்கு பாருங்க, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். இப்போ இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸை சேஞ்ச் பண்றதுக்கு என்ன வேணும்? நமக்கு கண்டிப்பா ஸ்பெஷல் மெஜாரிட்டி ப்ரொவிஷன் கண்டிப்பா தேவைப்படும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் 23. கொஸ்டின் மிஸ்டேக் இருக்குது, 28 வந்துரும். For which period after president declares a state of national emergency, it should be approved by each house of parliament. அப்போ என்ன மீனிங்னா, பிரசிடென்ட் இந்த ஜெனரல் தெரிஞ்சுக்கணும். எமர்ஜென்சினா இப்பதான் பார்த்தோம் நம்ம. எமர்ஜென்சினா அவசர கால நிலை, இந்தியாவுக்கு போர் இல்லாட்டி உள்நாட்டு கலகம் ஏதாவது ப்ராப்ளம் வரும்போது என்ன நடக்கும்? எமர்ஜென்சி, அவசர கால நிலையை நம்ம என்ன செய்வோம்? இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். அப்போ இது யார் டிக்ளேர் பண்றா? கொஸ்டின்லேயே ஆன்சர், இந்த கொஸ்டின்லேயே ஒரு ஆன்சர் இருக்கு பாருங்க. பிரசிடென்ட், நம்மளோட இந்திய குடியரசுத் தலைவர் தான் எமர்ஜென்சியை டிக்ளேர் பண்றாரு. இது வந்து எவ்வளவு நாளுக்குள்ள, எத்தனை நாட்களுக்குள்ள பார்லிமெண்ட்ல நம்ம அப்ரூவல் வாங்கணும். எதுக்காக பார்லிமெண்ட் அப்ரூவல் வாங்கணும்னா, இந்தியா ரூல் பண்றதே எம்பிக்கள் மூலமா தான் ரூல் பண்றோம். அப்போ எம்பிஸ் கேட்காம நம்ம ஒரு விஷயத்தை அவசர நிலையை வந்து பிரகடனப்படுத்த முடியாதுல்ல. அதனால எம்பிஸ் கிட்ட எத்தனை மந்த், அதாவது எவ்வளவு டேஸ்ல வந்து நம்ம அப்ரூவல் வாங்கினா வித்தின் ஏ மந்த், ஒரு மாசத்துக்குள்ள நம்ம என்ன செஞ்சாகணும்? அப்ரூவல் வாங்கிதான் ஆகணும். 1 இயர்ங்கிறது ஒரு லாங் டைம். வித்தின் ஏ டே, அப்புறம் வித்தின் வீக் வந்து ஒரு ஷார்ட் டைம், அது நம்ம கண்டிப்பா முடியாது. அதனால ஒரு மாசத்துக்குள்ள நம்ம என்ன செய்யணும்? அப்ரூவல் வாங்கி ஆகணும். ஓகேவா, அப்ரூவல் மட்டும் தான் நோட் பண்ணிக்கணும், அப்ரூவல் தான். நெக்ஸ்ட் 29,
Dash is the ex officio chairman of Rajya Sabha. எக்ஸ் அஃபிஸ்கோனா என்ன தெரிஞ்சுக்கணும்? எக்ஸ் அஃபிஸ்கோனா ஒரு பதவியை அடைவதன் மூலமாக இன்னொரு பதவி அடைவது தான் என்னது? எக்ஸ் அஃபிஸ்கோ. அப்புறம் என்னன்னா சேர்மன். அப்ப ராஜ்யசபான்னு ஒரு ஹவுஸ் இருக்குது. இந்தியாவோட பார்லிமெண்ட்ல 2 ஹவுஸ் இருக்குது. என்னது? லோக்சபா, ராஜ்யசபா. லோக்சபாக்கு தலைவர் என்ன சொல்லுவாங்க? நம்ம ஸ்பீக்கர், அடுத்து டெபுட்டி ஸ்பீக்கர். அதே மாதிரி ராஜ்யசபாவோட தலைவர் தான் என்ன சொல்லுவாங்க? சேர்மன். அப்போ இந்த சேர்மன் யார் ஆகுறாங்க பாத்தீங்கன்னா இந்தியாவோட வைஸ் பிரசிடென்ட் இருக்காங்களா, துணை குடியரசுத் தலைவர், அவர் தான் ராஜ்யசபாவுக்கு ஆட்டோமேட்டிக்கா சேர்மன் ஆயிடுவாரு. பாருங்க, இங்க எந்த விதமான ஓட்டிங் தேவையில்லை. வைஸ் பிரசிடென்ட்ங்கிற பதவி அடைவதன் மூலமாக ஆட்டோமேட்டிக்கா ராஜ்யசபாவோட சேர்மன்ங்கிற பதவியை ஆட்டோமேட்டிக்கா அடைஞ்சிருவாங்க. அப்போ ஆப்ஷன் டி இருக்குதா? இதான் கரெக்ட். Dash is the ex officio chairman of ராஜ்யசபா. ராஜ்யசபாவோட ஒரு சேர்மன் ஆகிறதுக்கு யாருக்கு இங்க தகுதி இருக்குன்னா வைஸ் பிரசிடென்ட். நெக்ஸ்ட் 30. Who has been the post வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா twice? என்னன்னா வைஸ் பிரசிடென்ட்ங்கிற பதவியை 2 முறை, 2 முறை வந்து யார் அவங்க வந்து அந்த பதவியில உட்கார்ந்து இருந்தாங்க அப்படின்னு கேட்கிறாங்க. ஓகேவா? அதாவது நமக்கு தெரியும் டாப் மோஸ்ட் போஸ்டிங்னா என்ன சொல்றோம்? பிரசிடென்ட். அதுக்கப்புறம் தான் என்ன சொல்றாங்க? வைஸ் பிரசிடென்ட். அதுக்கப்புறம் தான் அடுத்தடுத்த போஸ்டிங். அப்போ இந்த வைஸ் பிரசிடென்ட்டை 2 முறை தொடர்ந்து 2 முறை பதவி வைத்தவன்னா இந்தியாவோட ஹிஸ்டரியில 2 பேர் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் இருக்கிறவர் டாக்டர் ராதாகிருஷ்ணன். நமக்கு தெரியும் டீச்சர்ஸ் டே கொண்டாடுறோம்ல, அவர் நினைவாங்க. அவரும் இந்தியாவோட 2 தடவை பிரசிடென்டா வைஸ் பிரசிடென்டா இருந்திருக்காரு. நெக்ஸ்ட் ஹமீத் அன்சாரி. இவருமே என்னது? 2 தடவை துணை குடியரசுத் தலைவராக இருந்திருக்காரு. அப்போ ஆப்ஷன் சி போத் ஏ அண்ட் பி. அப்போ துணை குடியரசுத் தலைவராக 2 தடவை இருந்தது 2 பேர், டாக்டர் ராதாகிருஷ்ணன், ஹமீத் அன்சாரி. அதே மாதிரி பிரசிடென்டா 2 தடவை கான்சிக்யூட்டிவா 2 தடவை இருந்தது யாருன்னா ஃபர்ஸ்ட் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் யாரு? டாக்டர் ராஜேந்திர பிரசாத் இருக்கார்ல, அவர் தான் என்னது இந்தியாவுக்கு 2 தடவை பிரசிடென்ட் இருந்த ஒரே நபர். டோட்டலா நம்ம 30 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். சீக்வன்ஸா வீடியோஸ் போடுவோம், சீக்வன்ஸா பார்த்துட்டு வாங்க. தேங்க்யூ.